ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மகாநதி சீரியலோடைய அப்கமிங் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எடுத்தோடனே எபிசோடில் வந்து என்ன காமிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, காவேரி வந்து ரொம்பவுமே சோகமாக வந்து ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காங்க. விஜய்க்கு கால் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கால் பண்ணி பார்க்குறாங்க, கால் போகலை. அவரும் கால் பண்ணி பார்க்குறாரு, பிஸி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை அகைன் லேட்டர் சொல்லிகிட்டே இருக்குது. ஒரு வேளை சிக்னல் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி சுற்றி வந்து அவங்களுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டே இருக்கார். அதுக்கப்புறமா வந்து நர்ஸ்கிட்ட போயிட்டு அந்த வெண்ணிலா இருக்க ரூமுக்கு போகிறாரு. வெண்ணிலா நீ இங்கே இரு, நான் வந்து மார்னிங் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே வெண்ணிலாவோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறிடுச்சு. என்னடா இவர் விட்டுட்டு போகிறாரு, நம்ம ஒரு நடிப்பை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே இப்படி வெளியே போயிட்டே இருக்கார் நடந்து. உடனே அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடுச்சு. உடனே கை கால்லாம் அப்படி இழுத்துக்குச்சு. உடனே நர்ஸு வந்து கத்துறாங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அட்டெண்டர் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வெளியே ஓடி போய் கூப்பிட்றாங்க. வெளியே போய் கூப்பிட்ட உடனே வந்து பார்த்தா இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் இருக்கிறத வந்து பார்த்தோன்னே விஜய்க்கு யூஷெக் அப்படின்னு ஆயிடுச்சு. உடனே வந்து டாக்டரை போய் கூப்பிட்டு வந்திருக்காங்க நர்ஸ். உடனே டாக்டர் வந்து பார்த்துட்டு அவங்கள வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்காரு. உடனே வந்து வெளியே வந்துட்டார் விஜய். நர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ரொசீஜரில் சைன் வாங்குறாங்க. இது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான், சைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவரும் சைன் பண்ணுறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சைன் பண்ணதுக்கப்புறம் நர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர் வந்து இது எப்போ வேணால் வரும், திரும்ப அகைனு, அதனால் ஒரு அட்டெண்டர் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூடவே இருக்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸும் வந்து விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உடனே வந்து பாட்டி வந்து பார்த்துட்ருக்காங்க. வெளியே கார் வருதுன்னு, நீ என்ன பாட்டி இந்த நேரத்தில் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கேட்குறாங்க. இல்லடி, கார் எதுவும் வந்த மாதிரியே தெரியல, விஜய் வீட்டுக்கு வந்தாரான்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. காரை கூட இங்கே போயிருக்கோம் பாட்டி, அவர் வந்துட்டுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து இல்லடி நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், அவர் வரலை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க. உடனே கங்கா வந்து சரி நீ வேணால் ஃபோன் பண்ணி பாடுறி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனே கங்கா வேணால் ஃபோன்லாம் பண்ண தேவையில்ல, ஏதோ இங்கே தானே இருக்கா, நேரில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் எழுந்து கிளம்பி போகிறாங்க காவேரி வீட்டுக்கு. அங்கே போகிற வழியில் பார்த்தா ராகினியை பார்க்குறாங்க. ராகினி வந்து என்ன மேடம் இந்த பக்கம்லாம் வரவே மாட்டிங்களே, அது அடிக்கடி வந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு என்ன வந்துச்சு, நான் என் தங்கச்சியை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் தங்கச்சி இதுக்கப்புறம் இங்கே வாழவே போகிறது கிடையாது, வாயை மூடு, அவள் 100 வருஷம் ஆனாலும் இங்கே தான் அவள் வாழ்வா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து ரொம்பவுமே வந்து கோமா வந்து ராகினிட்டு சொல்கிறான். உனக்கு இன்னும் விஷயம் தெரியாதா என்ன, அவர் எப்பயோ காவேரியெல்லாம் உதறி தள்ளிட்டாரு, வெண்ணிலாவை தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே வாழ போகிறாங்க, உன் தங்கச்சி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கூட்டிகிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து கங்கா கிட்டே வந்து சொல்கிறாங்க. கங்கா வந்து ரொம்பவுமே வந்து டிசப்பாயிண்டடாக இருக்காங்க. அடுத்து வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே வந்து அந்த பக்கம் வந்து விஜய் வந்து என்னடா இது இன்றைக்கும் வீட்டுக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சோகமாக இருக்கார். உடனே இவங்க காவேரி தேடி மேலே போகிறாங்க. மேலே வந்து காவேரி உட்காண்ட்ருக்கா. என்னடி காவேரி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டோடனே, இல்லைக்கா அவர் வருவாருன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் தான் வரலையே, இன்னும் அந்த பொண்ணோடவே தங்கிட்டாரா ஹாஸ்பிட்டல்லே, தெரியலக்கா என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ரொம்பவுமே சோகமாக சொல்கிறாங்க. அதுக்கு கங்கா வந்து சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. காவேரி வந்து இல்லைக்கா அவர் வந்தவொடனே சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லூசாடி நீ, அவர் இந்நேரத்துக்கு சாப்பிடாமலையா இருப்பார், மணி 10 அவர் இந்நேரம் சாப்பிட்டுட்ருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா திட்டுறாங்க. முதல்ல போயிட்டு சாப்பிடு, அவர் வருவார், நீ போயிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து திட்டுறாங்க. உடனே வந்து கீழே இறங்கி வந்த உடனே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பாட்டிக்கிட்டையும் சாரதாக்கிட்டேயும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே பாட்டிக்கு வந்து சந்தேகம் வந்துடுது. காரே வரல, நீ என்ன வந்துட்டாருன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்ச உடனே வந்து மறுபடியும் என்கிட்ட போய் சொல்லாதீங்கடி, என்னை வந்து நான் கஷ்டப்படுத்துவேன்னு சொல்லிட்டு என்னை வந்து ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்கிறாங்க. அப்படி இல்லைம்மா, அவர் அங்கே ஏதோ இது போல் தெரியல என்ன நடக்குதுன்னே அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் வந்துட்டார், நீங்கள் போயிட்டு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இப்படியே சமாளித்து மழுப்பி அனுப்பிடுறாங்க சாரதாவையும் பாட்டியும். உடனே வந்து வெளியே வராங்க. குமரன் இருக்கார். குமரன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து விஜய் என்னதான் நினச்சிட்ருக்காரு, அந்த பொண்ணோடவே தங்கிட்டாரு ஹாஸ்பிட்டல்லையே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து குமரன் கிட்ட சொல்கிறாங்க. உடனே வந்து
குமரன் வந்து என்னாச்சு அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல், ரொம்ப அதிகமாகிடுச்சு போல், அவர் ஹாஸ்பிட்டல்லே தங்கிட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்கிறாங்க. இதே மாதிரி வந்து போயிட்டு இருந்ததுன்னா காவேரியோட வாழ்க்கையை வந்து போயிட்டு வெண்ணிலா தான் அந்த இடத்துல வாழ்வா அப்படின்னு சொன்னோடனே குமரனுக்கு வந்து ரொம்பவுமே ஷாக் ஆகிடுது. காவேரியே வந்து விட்டு கொடுத்துருவா, வெண்ணிலா வாழட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா. ரொம்பவே கோவத்தோட கங்கா வந்து சொல்கிறாங்க. குமரன் வந்து அதுக்கே இவ்வளோ பயம்படுத்துகிற கங்கா, அப்போல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ கவலைப்படாத, நம்ம எப்படியாச்சும் காவேரியும் விஜயும் வந்து ஒன்று சேர்த்துடலாம், நீ அதை பற்றிலாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நாங்கள் போயிட்டு பேசுகிறோம், நானும் நிவினும் போயிட்டு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து கங்கா கிட்ட வந்து சொல்கிறாரு. நம்ம என்ன சொன்னாலுங்க அவள் வந்து இது பண்ணணும்ல, அவள் வந்து அவங்க புருஷன்தான் முக்கியம், எனக்கு ஓகே தான், அவள் புருஷனுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா. இந்த டைமில் கூட அவரை பற்றி வந்து அவர்கிட்ட எதுவுமே கேட்காம அவள் இஷ்டத்துக்கு வந்து அவர் சொல்லிட்டு கூட போகாமல் போகிறாரு. அதை கூட ஒரு வார்த்தை கேட்டிருக்கோம்ல, ஏங்க சொல்லாமல் போனீங்க அப்படின்னு. அதை பற்றிலாம் அவள் எதுவுமே கேட்க மாட்றா. ஃபோனும் இப்போ ரீச் ஆகவே மாட்டேங்குதான், ஏன்னே என்னாச்சுன்னே தெரியல. அவள் இந்த மாதிரி நிலமையில இருக்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. காவேரி அப்படிலாம் இருக்க பொண்ணே கிடையாது, துருன்னு இப்படி அப்படியே போயிட்டு வந்துகிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து ரொம்பவுமே குமரன்கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும் காவேரி ஒன்று சேரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்காக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக தெரிவிங்க. இந்த வெண்ணிலா இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வெண்ணிலா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடிப்பை போட்டுடுறாங்க. கடைசியில் வந்து ஒரு வேளை அவங்களுக்கு மெமரி ரீகெயின் ஆனாலும் அவங்க என்னென்னலாம் ஆக்டிங் போட்டு விஜய் கூட வாழணும்னு சொல்ல போகிறாங்க தெரியல. அவங்க வந்து கான்ஷியஸ் இல்லாத போதே இவ்வளோ தூரம் அவங்க விஜய் தூரமாக போகிறனோடனே ஃபிக்ஸ் வந்த மாதிரி நடிக்கிறாங்க, பயப்படுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. இன்னும் வந்து அவங்களுக்கு மெமரி கெயின் ஆயிடுச்சுன்னா விஜயோட வாழ்க்கையை விட்டே போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ வெண்ணிலா சீக்கிரமே விஜய் வாழ்க்கையை விட்டு போகணுன்னு நினைக்கிறவங்களா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காவேரி விஜய் ஒன்று சேர்றதை வந்து நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ப்ரோமோவோட எபிசோடு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். பாய்.